பிஎஸ்என்எல்லும் வோடாஃபோன் ஐடியாவும் ஒன்னு சேர போறாங்க அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நிறைய தகவல் வந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒன்னு சேரல, ரெண்டு பேரும் சில விஷயங்களை ஷேர் பண்ணி ஒன்னா டீலிங் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்லிமெண்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது பிஎஸ்என்எல்லும் விஐயும் சேர்ந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிஎஸ்என்எல்லும் வோடாஃபோன் ஐடியாவும் ரெண்டு பேரும் சேர போறதில்ல, ஆனா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்களா. எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம், ஃபைபர் கேபிள்ஸ், அதே மாதிரி டவர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு டீலிங் வச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்லிமெண்ட்ல டிஓடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட செக்ரட்டரி அமித் அகர்வால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு டீலிங் டாக்ஸ் போயிட்டு இருக்கிறது உண்மைதான். ஸோ இது 6 மந்த்ஸ்க்குள்ள ஓவராலா கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது செப்டம்பர் 26, அதாவது செப்டம்பர் 2026க்குள்ள ஒரு கிளாரிட்டியான ரிப்போர்ட் நாங்கள் சப்மிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே, அதாவது பிஎஸ்என்எல்லும் விஐயும் சேர்றதுக்கான முக்கிய நோக்கம், அதாவது இந்த ஷேரிங் டீல் ஏன் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா, முக்காவாசி காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால யூசர்ஸ்க்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த டீல் இப்போ ஏன் தேவை அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் மேக்ஸிமம் ஜியோ அண்ட் ஏர்டெல் யூசர்ஸ் தான் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. ஸோ ஜியோ தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, அதுக்கு அடுத்து ஏர்டெல் இருக்காங்க, அதுக்கு அடுத்து தான் விஐ, அதுக்கு அடுத்து தான் பிஎஸ்என்எல். ஸோ 4th பிளேஸ்ல தான் பிஎஸ்என்எல் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஜியோவும் ஏர்டெலும் மட்டும்தான் ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரு கூடயுமே காம்படிஷன் உண்மையிலே விஐனாலையும் பிஎஸ்னாலையும் போட முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா காம்படிஷன் ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஸோ நிறைய யூசர்ஸ் அங்கதான் இருக்காங்க. ஸோ இங்க மேக்ஸிமம் யூசர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. ஸோ பிளானுமே சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், இதனால யூசர்ஸ் அதிகமாகுவாங்க அப்படின்ற ஒரு பிளான்னாலையுமே இந்த டீல் ஷேரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்என்எல்லும் விஐயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெட்வொர்க் வீக்கா இருக்கட்டும், 5G ஸ்லோவா கிடைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பினான்சியல் ப்ரெஷரா இருக்கட்டும், இது ரெண்டுமே இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சர்வே பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவா இருக்கும். அதாவது அவங்க ரெண்டு பேத்துக்கும் காம்படிஷன் கொடுக்கறது, அதாவது ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் சேர்ந்து காம்படிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டஃப்பான ஒரு ரோல் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மூவ் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஷேரிங் டீல்னால யூசருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இப்போதைக்கு விஐ யூசர்ஸும் பிஎஸ்என்எல் யூசர்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிக்னலும் கவரேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்குமே சிக்னல் அண்ட் கவரேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிஎஸ்என்எல் யூஸ் பண்றவங்களுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சிக்னல் வீக்கா இருக்கும், அதே நேரத்தில் கால் ட்ராப் ஆயிரும். ஸோ சிக்னல் வீக்கா இருக்கும், அதே நேரத்தில் கால் ட்ராப் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஐ கிட்ட நிறைய டவர்ஸ் இருக்கு. ஸோ 1.3 lakhs வரையும் டவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த டவர்ஸை பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிக்னல் இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி கால் ட்ராப் குறையும். ஸோ இன்டோர் கவரேஜ்லாம் கூட நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஐயோட டவர்ஸ் எல்லாத்தையும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், கூட நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கட்டும், கால் ட்ராப்பா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, பிஎஸ்என்எல்க்கு 5G வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப வரையும் பிஎஸ்என்எல் 4G தான் ரோல் அவுட் ஆயிட்டே இருக்கு, அது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ விஐ கிட்ட ஆல்ரெடி ஸ்பெக்ட்ரமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. சோ இதை ஷேர் பண்ற மூலியமா பிஎஸ்என்எல்க்கு 4Gல இருந்து 5G ரோல் அவுட் ஸ்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா விஐ உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஸ்பெக்ட்ரமையும் யூஸ் பண்றதுனால பிஎஸ்என்எல்க்கு 5G கிடைக்கும். சோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீசார்ஜ் பிளானிங் காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த திட்டத்தோட, அதாவது இந்த ஷேரிங் டீலோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா காஸ்ட் கம்மி பண்றது அப்படின்ற மாதிரி தான் செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு. ஸோ காஸ்ட் கம்மி பண்றதுனால ரீசார்ஜ் பிளானோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு கம்பெனிஸுமே தனித்தனியா தான் டவரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரையும். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பில்ட் பண்றப்போ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே கம்மி ஆகும் அப்படின்ற மாதிரியும். இந்த டீலுக்கு அப்புறம் எந்த மாதிரியான டவர்ல சேஞ்சஸ் நடக்கும், நெட்வொர்க்ல சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரே டவர் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு பேர் தனித்தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கதை இப்போ ஒரே
டவரா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே ஃபைபர் பேக் போனா இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து ஷேர் பண்றதுனால 20ல இருந்து 30% வரையும் காஸ்ட் சேவ் ஆகும். இந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்றதுக்காக தான் வந்து இந்த அதாவது இந்த டீல் ஷேரிங்கே நடக்குது. ஸோ இதனால யூசர்ஸ்க்குமே பெனிஃபிட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால 20ல இருந்து 30% வரையும் காஸ்ட் சேவ் ஆகும். ஸோ இந்த டீல் ஷேரிங்கோட முக்கிய நோக்கமே வந்து காஸ்ட் சேவ் பண்றது தான். ஸோ இந்த சேவிங்ஸ்லாம் எங்க போகும் அப்படின்னா கம்பெனி ப்ராஃபிட் போகும். அதே நேரத்தில் இதை வந்து யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான்ல வந்து அதாவது ரீசார்ஜ் பிளான்ல காஸ்டோட கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால யூசர்ஸ்க்கு எதுவும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. ஏன்னா காம்படிஷன் இப்போ வந்து இருக்கு. ஸோ ஜியோ வந்து ஆல்ரெடி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பெனிஃபிட்ஸான சீப்பான பிளான்ஸ் எல்லாம் வந்து தராங்க. ஸோ ஏர்டெலுமே பிரீமியம் மார்க்கெட்லாம் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் விஐயுமே சர்வே ஆகுது. ஸோ பிஎஸ்என்எலும் விஐயும் சேர்ந்து ஒரு சீப்பான பிளான் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அதே நேரத்தில் யூசர்ஸ்மே வந்து இவங்களுக்கு அதிகமாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து ஒரு எக்ஸாம்பிளா 299 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 249 குறைக்கலாம். அதே மாதிரி டேட்டாவுமே வந்து மோர் டேட்டாவுமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேலிடிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் இருக்குமே தவிர ரொம்ப சீப்பான பிளானா இருக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் பத்தியும் அதோட எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்மே வந்து இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பெரிய சின்ன விஷயம்லாம் கிடையாது. இதுல நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் யூஸ் பண்றது லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இதனால வந்து கவரேஜ் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா விஐ யூஸ் பண்றது ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரம். இதனால ஸ்பீடு அதிகமா இருக்கும், கவரேஜ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்றது வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் இல்ல. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங்கோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நெட்வொர்க் இன்டர்கனெக்ஷன் இஷ்யூஸ். அதாவது பிஎஸ்என்எல் நெட்வொர்க் ரொம்பவே வந்து 2G 3G இந்த மாதிரி பழைய நெட்வொர்க் தான் நம்ம இப்போ வரையும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஐ நெட்வொர்க் பொறுத்த வரையும் 4Gல இருந்து 5G வந்து அப்பப்போ வந்து தான் கிடைக்குது. ஸோ 4G தான் வந்து மேக்ஸிமம் எல்லா யூசர்ஸ்க்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து ரெண்டையும் மேட்ச் பண்றப்போ கால் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் வரலாம். அதே நேரத்தில் இன்டர்நெட் ஃபிளக்சுவேஷனும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ரெண்டும் ஸ்டார்டிங்ல வந்து ஷேரிங் பண்றப்போ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து டேட்டா லேட்டன்சி ப்ராப்ளம். அதாவது லேட்டன்சி அப்படின்னா டேட்டா டிராவல் பண்றதுக்கு ஆகிற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் அதாவது இப்போ ஆல்ரெடி பிஎஸ்என்எலோட பிரச்சனை எப்படின்னா ஸ்லோவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி விஐயோட ப்ராப்ளம் வந்து அதிக யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால 4G வந்து ரொம்ப மோசமா கிடைக்குது, 5G வந்து அந்த அப்பப்பதான் கிடைக்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. ஸோ விஐ நெட்வொர்க் ஆல்ரெடி ஓவர்லோடா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பிஎஸ்என்எல் ஆல்ரெடி ஸ்லோனோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு ரெண்டு பேர்ட்டையும். ஸோ இவங்க ரெண்டு நெட்வொர்க்கையுமே நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா டபுள் ப்ரெஷர் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஸோ ஒரே நேரத்தில் அதாவது டிராஃபிக் ஒரே நேரத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோ ஆகும். அதே நேரத்தில் டேட்டா டிராவலுமே வந்து அதிகமா இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா டபுள் ப்ரெஷர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால புதிய டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணலாம். அதாவது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா. ஸோ ORN VRNன்ற மாதிரி இப்போ புதிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 6 to 12 months வரையும் வந்து டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சொல்யூஷன் இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டைம் வந்து ஆகும் அப்படின்றதுக்காக டைமே வந்து 6 to 12 months ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து 6 monthsக்குள்ள அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்ல செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டீல் கன்ஃபார்ம் ஆகணும், ஜாப் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரணும். ஸோ ரோல் அவுட்மே அதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டா ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க் வந்து பிஎஸ்என்எல் யூசருக்கும் விஐ யூசருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிஎஸ்என்எல் விஐ டீல் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா பிஎஸ்என்எல் கம்பேர் கொடுக்கலாம், யூசர்ஸ்க்கு சீப்பாகவும் ஃபாஸ்டாகவும் இன்டர்நெட் கிடைக்கும். அதே நேரத்தில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் வரும், டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால ஹை ரிஸ்க் ஆனாலுமே வந்து பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு டீல் தான் இந்த டீல்னு சொல்லலாம். ஸோ இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? பிஎஸ்என்எல்லும் விஐயும் சேர்ந்துச்சு அப்படின்னா எந்த அளவு பெனிஃபிட் இருக்கும்? ஸோ சேர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ சேர்ந்துச்சுன்னா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.